ஓம் மகா கணபதியே நமக. குரு வாழ்க, குருவே சரணம். ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கங்கள். நம்ம இந்த வீடியோ மூலயமாக 2026ஆம் ஆண்டிற்கான சனி வக்ர பயிற்சி பலன்களை பார்க்க இருக்கிறோம். குறிப்பாக இந்த வீடியோவானது பார்த்தீங்கன்னா கும்பராசி அன்பர்களுக்கான வீடியோ. இந்த கும்பராசி அன்பர்களுக்கு இந்த சனி பகவான் வக்ரம் பெறக்கூடிய காலகட்டங்கள், அதாவது வருகின்ற 2026 டிசம்பர் மாதம் 2026 ஜூலை மாதம் 26ஆம் தேதியிலிருந்து 2026 டிசம்பர் மாதம் 10ஆம் தேதி காலகட்டம் வரலும் சனி பகவான் மீன ராசியில் உங்களோட ராசிக்கு 2ஆம் இடமான தனஸ்தானத்தில் சனி பகவான் வக்ரம் பெறுகிறார். இந்த வக்ரம் பெறக்கூடிய கால நிகழ்வுகள் உங்களுக்கு சாதகமாக இருக்க போதா பாதகமாக இருக்க போதா அப்படின்றத நம்ம இந்த நிகழ்வுகளை பார்க்க இருக்கிறோம். குறிப்பாக சொல்லணும் அப்படின்னாக்கா மேலோட்டமாகவே இந்த சனி பகவானோட அமைப்பில் இந்த கும்பராசி என்பவர்கள் மிகப்பெரிய ஒரு சோதனைகளை சந்திச்சிட்ருக்கீங்கன்னு தான் சொல்லணும். கடந்த ஒரு 4 வருட காலகட்டமாக எடுத்துக்கலாம். கடந்த ஒரு 4 வருட காலகட்டமாகவே குடும்பத்தில் கஷ்ட நஷ்டங்கள், வம்பு வழக்குகள், சட்ட சிக்கல்கள், மன நிம்மதி குறையுது, பொருளாதார நெருக்கடிகள், கடன் சொல்லக்கூடிய அமைப்புகள், குடும்பத்தில் தேவையில்லாத பிரச்சனைகள், வருமான குறைபாடுகள் ஏற்படுறது என்ற மாதிரி பல்வேறுபட்ட கஷ்டங்களையும் நீங்கள் சந்திச்சுட்டு வந்துட்டீங்கன்ட்டு தான் விதிங்க. அப்படிப்பட்ட நபர்களுக்கு ஒரு சாதகமான அமைப்பில் இந்த 2026 தான் இந்த சனி பகவான் தன்னோட ராசியை விட்டு 2ஆம் இடத்துக்கு போனார். கொஞ்சம் ஓரளவுக்கு நிம்மதி பெருமூச்சு விட போகிறீங்க, நிம்மதியாக இருக்க போகிறீங்கன்றதான் நினச்சிட்டு இருந்தீங்க. ஆனால் போன கிரகமானது இந்த நேரத்தில் ராசிக்கு 2ஆம் இடத்துல வக்ரம் பெறது சிறப்பான அமைப்புகள் கிடையாது. இதேபோல் இந்த கும்பராசி அன்பர்களுக்கு ஜென்மத்தில் சனி பகவான் இருந்தால் எப்படி இருக்குமோ அதே மாதிரியான பலன்கள் தான் இந்த ஜூலை மாதம் 26ஆம் தேதியிலிருந்து டிசம்பர் மாதம் 10ஆம் தேதி காலகட்டம் வரலும் நடக்கக்கூடிய நிகழ்வுகள் சனி வக்ர பயிற்சின்றது சொல்லலாம். இப்போ ஜென்மத்தில் சனி இருந்தால் என்ன நடக்குங்க? சொல்லவே சொல்லவில்லை. கடந்த 3 வருஷ காலகட்டங்கள் உங்களோட வாழ்க்கையில் என்னென்ன நடந்ததோ அதெல்லாம் நடக்க போகுது. தேவையில்லாத மன கஷ்டங்களும், பொருளாதார நெருக்கடி, சொந்த பந்தத்தினால பிரச்சனைகள், முக்கியமாக நிரந்தரமான வேலை இல்லாமல் தடுமாறுறது, ஒருபடி ஏறினா 4 படி சறுக்கிறது, என்னடா இந்த உலகத்தில் நம்ம மட்டும் இப்படி தான், நம்மளை மட்டும்தான் இந்த தெய்வம் கஷ்டப்படுத்துதா, உலகத்தில் எல்லாருமே இப்படி தான் கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்களா, ஒரு சின்ன விஷயத்துக்கு ரொம்ப போராட வேண்டிய விஷயங்கள் உருவாகுது, நம்ம உழைக்கணும்னு நினைக்கிறோம் ஆனால் வாய்ப்புகள் கிடைக்க மாட்டேங்குது, எதெல்லாம் நல்லதுன்னு நினைக்கிறோமோ இந்த சமுதாயம் அதெல்லாம் ஆப்போசிட்டாக கெட்டதுன்னு சொல்லுது, நல்லவர்களே இந்த உலகத்தில் இல்லையோ அப்படின்ற மாதிரி எண்ணங்கள்லாம் தோன்றுது, கெட்டவர்களாகவே இந்த உலகத்தில் அதிகமாக இருக்காங்க, ஆனால் அவங்க தான் நல்லவர்கள் போல் எல்லோரும் நம்புகிறாங்க, நம்ம நன்மை சொல்கிறோம் ஆனால் இதை எதையும் ஏற்றுக்கொள்ள மாட்டேன்றாங்க, குற்றங்கள் பெருகிட்டே இருக்குது, இந்த குற்றத்தை ஏற்று பேசினா நம்ம தான் கெட்டவன்னு சொல்கிறாங்க அப்படின்ற மாதிரி மிகப்பெரிய மன அழுத்தத்தில் நீங்கள் இருந்துகிட்ருக்கீன்றதான் சொல்லணும். அந்த மாதிரியான அமைப்புகள் தான் இந்த நேரம் இருக்க போகுது. அதனால் தெளிவாக சொல்ல விரும்புகிறது என்னென்னாக்கா, இந்த ஒரு குறிப்பிட்டத்தக்க ஒரு 140 நாட்கள் இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த 140 நாட்கள் கொஞ்சம் நாவடக்கத்தை மெயின்டைன் பண்ணுங்கள். இந்த உலகத்தில் தப்பு செய்ய சொல்கிறதும் இதே கிரக நிலைகள் தான், நல்லது செய்யக்கூடியதும் இதே கிரக நிலைகள் தான். இது காரணம் நாம் முன் ஜென்மத்தில் செய்த பாவ புண்ணியத்தின் தொகுப்புகளை இந்த ஜென்மத்தில் அனுபவிக்கின்றதுக்காக ஒரு சில நிகழ்வுகளை இந்த கிரக நிலைகள் நம்மளை ஏற்படுத்தி கொடுக்குது. அதனால் நல்லது கெட்டதுகளை இந்த கிரக நிலைகளை பார்த்து கொள்ளட்டும். நாம் யாரையும் திருத்த முடியாது அப்படின்ற நோக்கத்தோட நீங்கள் நல்வழியில் சொல்கிறது தான் மிகப்பெரிய விசேஷத்தை கொடுக்குன்றீங்க. அப்போ இந்த நேர காலையில் நீங்கள் யாருக்கும் துன்பம் விளைவிக்க வேண்டாம், துன்பம் செய்யக்கூடிய நபர்களை தண்டிக்க வேண்டிய அவசியங்கள் கிடையாது. உங்களோட வேலை உண்டு, உங்களோட பொழப்புன்ற மாதிரி அமைதியாக கொண்டுட்டு போகணும். வண்டி வாகனத்தில் பயணிக்கக்கூடிய காலகட்டத்தில் கவனமாக பயணிக்கணும். இரவு நேர பயணங்களை கொஞ்சம் குறைச்சிக்கொள்ளணும். அளவுக்கு மீறி செலவுகள் செய்யக்கூடாது. கடன்கள் வாங்குறதை குறைத்து கொள்வது சிறப்பாக இருக்கும். சொந்த பந்தத்தில் கடன் வாங்குறதை குறைச்சி சொல்கிறது விசேஷமாக இருக்கும். அதே நேரத்தில் இந்த நேரத்தில் வாய்ப்புகள் கிடைச்சா வீடு மனை வாசல் வாங்குவது, வீடு மனை வாசல் கட்டுவது, குடிபெயர்றது, குலதெய்வத்துக்கு செய்ய வேண்டிய சடங்குகள் செய்கிறது, இது மாதிரியான விஷயங்கள் செய்து கொள்வது விசேஷத்தை கொடுக்கும். பூர்வ புண்ணிய சொத்து சுகத்தை விட்டு கொஞ்சம் பிரிந்து வர்றது ஓரளவுக்கு நல்லாயிருக்கும். பூர்வ புண்ணிய சொத்து சுகங்களில் வீடு கட்டுறீங்கன்னா அதனால் இன்னும் கொஞ்சம் பாதிப்புகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. கொஞ்சம் சிந்தித்து செயலாற்றுறது பார்க்க கற்றுக்குங்க. இந்த 140 நாட்கள் ஜூலை 26ஆம் தேதியிலேருந்து டிசம்பர் 10க்குள்ளார ஒரு மிகப்பெரிய மன உளைச்சல்கள் ஏற்படலாம். உங்கள் குடும்ப உறவுகளில் கணவன் மனைவிடையே கருத்து வேறுபாடுகள் ஏற்படலாம். வயதில் மூத்த நபர்கள் யாராக இருக்காங்க, தாத்தா பாட்டிகள்லாம் இருக்காங்கன்னா அவங்களுக்கு உடல் ரீதியான தொந்தரவுகள், மருத்துவ செலவுகள் ஏற்பட்டு ஆயுள் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் கூட வரத்துக்கான வாய்ப்புகள் இருக்குது. மூத்தவர்களுக்கு இது எல்லாமே நடைபெறணுன்றது அவசியம் இல்லை, இதுக்கான பரிகாரங்களும் இருக்குது. அதனால் என்ன பரிகாரம்னா, இன்றைய தேதியில் வந்து நீங்கள் 7 சனி முடியும் காலகட்டம் வரலும் 2028 டிசம்பர் மாதம் முடிகிற வரலுமே விநாயகருக்கு நல்லெண்ணெய் தீபம் போட்டு வந்தீங்கன்னா மழை போல் வரக்கூடிய பிரச்சனைகள் பனி போல் விலகுன்றுவீங்க. அதனால் தூய்மையான நல்லெண்ணெயில் விநாயகருக்கு சனிக்கிழமை தோறும் விளக்கேற்றிட்டு வாங்க. இந்த சனி பகவான் தாக்கங்கள் குறையும். சனிக்கிழமை தோறும் அதாவது வயதில் மூத்தவர்களுக்கு ஒரு மதிய வேலை உணவாக ஒரு தயிரில் எள் கலந்து அது வந்து சாதத்தை நீங்கள் கொடுக்குறது நல்லாயிருக்கும். காகத்துக்கு சாதம் வச்சுட்டு நீங்கள் சாப்பிட்றது, குளிச்சுட்டு சாப்பிட்றதுலாம் ஒரு நல்ல பலன்களை தரும்.
இதை முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். இது கொஞ்சம் குறிப்பிட்ட காலகட்டம் தான் இந்த சோதனைகள் இருக்கும். கடந்து வந்துடுவீங்க, வாழ்க்கையில் வெற்றி பெறுவீங்க. ஆனால் இந்த நேர காலகட்டத்தை கொஞ்சம் சிந்தித்து செயலாற்றுறது உங்களோட அறிவின் திறமை. முயற்சி எடுத்தால் கண்டிப்பாக வெற்றி நிச்சயம். நன்றி. பிடியதன் உருவுமை கொலமிகு கரியது வடிகொடு தனதடி வழிபடும் அவரிடர் கடி கணபதி வர அருளின் மிகுக்குடை வடிவினர் பயில்வழி வலம் உரை இறையே. உண்ணாமுலை உமையாலோடு உடனாகிய ஒருவன் பெண்ணாகிய பெருமான் மலை திருமாமணி திகழ மன்னாந்தன வருவுத்திறன் மலலை முழவுதிரும் அண்ணாமலை திரு அண்ணாமலை வணங்கோர்க்கு ஒரு தீதும் இல்லையே. என் அண்ணல் அண்ணாமலை, அதைவிட மிகப்பெரிய அண்ணல். நீலாஞ்சனம் சமாபாசம் ரவிபுத்திரம் யமாக்ரஜம் சாய மார்த்தாண்ட சம்பூதம் தம் நமாமி சனீஸ்வரன் ஸ்வாகா. ஓம் கிராகத்வஜாய வித்மகே கட்கஹஸ்தாய தீமகே தன்னோ மந்த பிரஜோதயாத் என்ற எம்பெருமான் அனுகிரகமும் அனுகூலமும் கொடுக்கக்கூடிய ஈஸ்வர பட்டம் பெற்ற விக்னேஸ்வரர், ராவணேஸ்வரர், பரமேஸ்வரர், சனீஸ்வரர். இந்த ஈஸ்வரம் பட்டம் பெற்ற சனீஸ்வரனுடைய வக்கரம் வளமான வாழ்வுக்கு வக்கர சனீஸ்வரனுடைய அருள் 12 ராசிக்கும் எப்போது எப்படி இருக்கும் என்பதை வணக்கத்துக்குரிய மதிப்புக்குரிய மாதாந்திர டிவி நிறுவனத்திற்கும் பிழைத்தமிழ் நிறுவனத்திற்கும் ஏனைய அனைத்து நிறுவனத்திற்கும் நன்றியும் வணக்கமும் என்னை ஊக்குவித்து ஆளாக்குவிப்பதற்கும் நன்றியை கூறியும் எனக்கு என் வாழ்நாள் முழுவதும் துணையாக இருக்கக்கூடிய கண்மணி திகழ கண்மணியாக இருக்கக்கூடிய நேயர் பெருமக்கள் பாதம் பணிந்து நீதிமான், உண்மையானவர், மிக தொன்மையானவர், தர்மத்துக்குரியவர், அவரை பற்றி பேசும்போது உண்மையைத்தான் சொல்லணும்னு நான் அடிக்கடி சொல்லியிருக்கிறேன் நேயர்கள்ட்ட. அப்படிப்பட்ட நீதிமானுடைய வளமான வாழ்வுக்கு இந்த வக்கர சனீஸ்வரர் நீங்கள் ரொம்ப எதிர்பார்த்துட்டு இருப்பீங்க. அப்படிப்பட்ட பதிவு இப்போது 12 ராசிக்கு எப்போது இருக்கும் என்பதை பணிவோடு உங்களுக்கு நான் பதிவு செய்ய காத்து கொண்டிருக்கின்றேன். அடுத்து நாம் காண இருப்பது கும்பம். எங்க நம்பிக்கை தாங்க, நம்பிக்கை தான் முடங்கி கிடந்தால் சிலந்தியும் உன்னை சிறப்பிடிக்கும். நம்பிக்கையை மட்டும் இழந்துட்டீங்க, எல்லாமே உங்களுக்கு தோல்விதான். நம்பிக்கையை சிதற விடாதீங்க. உங்களுக்கு வழி கொடுக்கக்கூடியது, வழி காட்டக்கூடியது, வழி கொடுக்கக்கூடியது, எல்லா வகையிலையும் உயர்வை கொடுக்கக்கூடியது, தான தர்மத்தை நிலைநிறுத்தக்கூடியது கும்பம்தான். இந்த கும்பத்துக்கு ஒரு தனி குணம் உண்டு. இந்த கும்பத்திற்கு தனி இடமும் உண்டு. இந்த கும்பத்திற்கு தனி குணமும் உண்டு. இந்த கும்பத்திற்கு தனி இடமும் உண்டு, குணமும் உண்டு. ஏன் தெரியுங்களா? எதை எடுத்தாலும் அடக்கி வைத்துக் கொள்ளக்கூடிய தன்மை நிறைந்தது, மாசற்ற தன்மை நிறைந்தது தாங்க கும்பராசி நேயர்கள். பாருங்களே, அவங்கள பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தனியாக தெரிஞ்சு போயிடும். அந்த மென்டாலிட்டி ஒரே எண்ணத்திலே இருப்பாங்க. அதில் இந்த சதய நட்சத்திரத்துக்காரங்கள்ட்ட போனீங்க, நீங்கள் அப்படியே மாறிடுவீங்க. நீங்கள் அப்படியே மாறிடுவீங்க. அப்போ கும்பத்துக்கு கண்டிப்பாக அதே மகரத்துக்கு என்ன கேரக்டரோ அதுக்கும் கும்பத்துக்கு தான் சனி வக்கர காலத்தில். மகரத்துக்கு நம்ம என்ன சொன்னோம் அதுதான் கும்பத்திற்கும். என்ன இதில் ஒரு பாயிண்ட்டு, அந்த வீட்டை விட இந்த வீட்டுக்கு வரும்போது கொஞ்சம் திங்கிங் அதிகமாக இருக்கும். ஆக 4ஆம் இடத்தை 3ஆம் பார்வை பார்க்குறார், 8ஆம் இடத்தை 7ஆம் பார்வை பார்க்குறார், 11ஆம் இடத்தை 10ஆம் பார்வை பார்க்குறார். இந்த 3 பாருங்க. 4 யாரை குறிக்கும்? தாயார். 4 யாரை குறிக்கும்? மதிப்பு. 4 யாரை குறிக்கும்? மரியாதை. 4 யாரை குறிக்கும்? வணக்கம், வாழ்த்துக்கள், எக்ஸட்ரா எக்ஸட்ரா. 3ஆம் பார்வை. அப்போ முயற்சி செஞ்சுக்கிட்டே இருறா, முயற்சி செஞ்சுக்கிட்டே இரு. நீ அடின்னு அடி, பரவாயில்ல, நோவு, ஆனால் நீ முயற்சி பண்ண பாஸ் பண்ணிடுவ. 4 தடவை படி,
4 கற்க கசடுற கற்க கச 4 தடவை ஏன் வாத்தியார் கொள்றாரு? கொட்டுறாருல 4 தடவை. இப்போ கொட்டினா திருப்பி அடிச்சிருவான். அது வேண்டாம். 8ஆம் இடத்தை 7ஆம், இது மிக முக்கியம். வம்பு, வழக்கு, விபத்து, ஆபத்து, தாலி பாக்கியம், பார்த்தீங்களா? வழக்கு, ஜெயிலு, இல்லீகல், இந்த டோட்டல் இல்லீகல் எல்லாத்தையுமே யாரை பார்க்க? 7ஆம் இடம். அப்போ 7ஆம் பருவம் கண்டிப்பாக வரக்கூடிய கணவன், வரக்கூடிய நண்பர்கள், வரக்கூடிய மனைவி, வரக்கூடிய பார்ட்னர்ஷிப் எல்லாம் பார்க்கும்போது அது சரி கட்டப்படும். அடுத்து 11ஆம் இடத்தை, இது ரொம்ப மிக மிக முக்கியம். லாபாதிபதியை யார் பார்க்குறா? 10ஆம் இடம் கர்மாதிபதி பார்க்குறாரு. சார் லாபம் எப்படி சார் வரும்? தொழில் செஞ்சு நல்ல முன்னேற்றத்தை கொடுத்தா தானே சார் லாபத்தை கொடுக்க முடியும். தொழிலே செய்யாமல் எப்படி கொடுக்க முடியும்? அதனால தான் 10ஆம் பறவை பார்க்குறாரு. அதுக்கும் 10 யாருக்கு உரியது? 10 சொத்துக்கு உரியது. 10 யாருக்கு உரியது? 10 ப்ரொபோசலுக்கு உரியது. 10 யாருக்கு உரியது? 10 கர்மத்துக்கு உரியது. 10 யாருக்கு உரியது? நீதி அரசருக்கு உரியது, தர்மத்துக்கு உரியது. அப்படியே கம்மன் இருப்பார். அமைதி சொரூபமா இருக்கிறது யாரு? சனீஸ்வரர் தான். அதுக்காகத்தாங்க அவர் நிழலா வச்சிருக்காங்க. நிஜமா வைக்கல, நிழலா வச்சிருக்காங்க. நிழலா இருந்துகிட்டு எல்லாத்தையும் சாதிக்கக்கூடியவர். நம்ம சொல்றோம்ல, இருட்டுல என்ன தப்பு பண்ணாலும் தெரியாதரான்னு சொல்றோம்ல, அது யாருக்கு தெரியும்? நிழல் தந்தை யார்? சனீஸ்வரனுக்கு தான் தெரியும். இருட்டில் தப்பு பண்றதெல்லாம் சனீஸ்வரனுக்கு தான் தெரியும். அதனாலதான் சனீஸ்வரரை கர்மத்தின் தந்தையா வச்சிருக்கிறோம். நீ எங்கெங்க என்ன தப்பு பண்ணுங்கிறதுக்கு தண்டனையே எங்கெங்க அனுபவிக்கிற? அஷ்டமச்சனில் அனுபவிக்கிற, ஜென்மச்சனில் அனுபவிக்கிற, கண்டகச்சனில் அனுபவிக்கிற, விரையச்சனில் அனுபவிக்கிற, பாதச்சனில் அனுபவிக்கிற. ரத்த கண்ணீர். அதனாலதான் நவக்கிரகங்களுக்கு முழு முதற் கடவுளா இருக்கிறது சூரியனாக இருந்தாலும் அப்படியே தன் மகனாக இருக்கக்கூடிய சனீஸ்வரனுக்கு இருக்க மரியாதை யாருக்கும் கிடையாதுங்க. அதனாலதான் 11ஆம் இடத்தை 10ஆம் பார்வை பார்க்கிறார். அப்ப என்ன தொழில்? மரங்கள் சம்பந்தப்பட்டது. இப்ப சப்ஜெக்ட் வாங்க. மரங்கள் சம்பந்தப்பட்டது, பூமி சம்பந்தப்பட்டது, கிழங்குகள் சம்பந்தப்பட்டது, தைலங்கள் சம்பந்தப்பட்டது, வனத்தில் உள்ளது, அதே மாதிரி எஸ்டேட்ல உள்ள எல்லா காய்கறி, எல்லா தைலங்கள், எல்லா ஏலக்காய், டீ தூள், எல்லா வகையான அந்த முக்கிய உயர்வுல இருக்கக்கூடியது எல்லாமே கும்பத்துக்கு தான். அதில் மாற்று கருத்து இல்லை, கும்பத்துக்கு தான். மரங்கள், வேற மரத்துக்கு போயிடாதீங்க. நான் சொல்கிற மரம் உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். மரத்துக்கு போனீங்கன்னா அப்புறம் அங்கே இருக்கிறதுக்கு தான் போகணும். ஏதோ ஒரு ஏரி இருக்குதுல்ல, புழல் ஏரி இருக்குல்ல, அது பக்கத்தில் ஒன்று இருக்குதுல்ல ஒரு கட்டடம், அதுக்குள்ளே போய் மாட்டிக்கிறக்கூடாது. அதனால ரொம்ப கவனமாக இருக்கணும். கும்பத்தில் உள்ளவங்க தடுமாற்றம் அதிகம், கும்பத்தில் உள்ளவங்க மனமாற்றம் அதை விட அதிகம். என்ன அதில் இருக்கக்கூடிய சதயம், அதில் இருக்கக்கூடிய அவிட்டம், அதில் இருக்கக்கூடிய பூரட்டாதி பிச்சு எடுத்துரும், மேஞ்சிருங்க. ஏற்கனவே சனி வக்கரம்ல பின்னோக்கி போறதில்ல. அப்ப என்ன ஆகும்? உங்களுக்கு யாரை நீங்க நட்புன்னு நினைக்கிறீங்களோ அது பூரா பகையா மாறும். யாரை பகையா நினைக்கிறீங்களோ அது பூரா நட்பா மாறும் என்பது ஒரு விதி. அந்த விதி பிரகாரம் அதுலேயும் சனிக்கு சொந்தக்காரங்க தான் ரொம்ப கடுமையாக பாதிக்கும். இதை மட்டும் மனசில் வச்சுக்கோங்க. நிச்சயமாக இந்த சனி வக்கரம் கும்பத்துக்கு கவனமாக இருப்பது ஆயிருக்கு. கும்பத்தில் கவனமாக இருக்க வேண்டும். விரைய செலவு வேண்டாம், வேண்டாத செலவு வேண்டாம், நிலச்செலவு வேண்டாம், நிலப்புலங்கள் வேண்டாம், அகலக்கல் வைக்காதீங்க. ஒன்று மட்டும் செய்யுங்க, திருமணமாக அடித்து நொறுக்குங்க. ஏன்னா இந்த காலத்தில் ஏற்கனவே இப்போ நம்ம அரசு நமக்கு எல்லாமே திருமணத்திற்கும் குழந்தை பாக்கியத்துக்கும் பெர்சன்டேஜில் ரொம்ப குறைவுன்னு சொல்லி போட்டிருக்காங்க கணக்கில் எடுத்து பார்க்கும்போது. அப்போ இப்போ திருமணம் எல்லா பக்கத்தில் ஸ்டேட்டெல்லாம் சொல்லியிருக்காங்க, குழந்தை பாக்கியத்துக்கெல்லாம் நிறைய டெவலப்மெண்ட் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், ரெஃபர் பண்ணுங்கள் அப்படின்னு இருக்காங்க. அந்த மாதிரி கண்டிப்பாக திருமணத்திற்கு இந்த காலம் மிகவும் கனிவுள்ள காலம், மிகவும் கருணையுள்ள காலம். அதை ஒன்றும் அகலக்கல் வைக்காம செய்யும் தொழில கரெக்டாக செஞ்சுட்டு வாங்க. வெற்றி கண்டிப்பாக உங்களுக்கு உண்டு. கும்பம் அதாவது திருச்செங்கோடு இறைவன், உமா மகேஸ்வர பூஜை, திருச்செங்கோடு இறைவன், இதை மட்டும் கும்பிட்டு வாங்க. வெற்றி மேல் வெற்றி உண்டாகும் என்பதில் மாற்று கருத்து அல்ல. எல்லோருக்கும் வணக்கங்க.
நான் பாரம்பரிய ஜோதிடர் பா. ரவிக்குமார். இப்போ நாம் பார்த்துட்டு இருக்கக்கூடிய ஒரு தலைப்பு பார்த்தீங்கன்னா சனி வக்ர பயிற்சி. அப்போ இந்த சனி வக்ர பயிற்சி 2026, அதாவது கும்பராசிக்கு என்னென்ன மாற்றங்களை கொடுக்க போறார். பொதுவாகவே அதாவதுன்றது பார்த்தீங்கன்னா இந்த சனி எப்போ வக்ரமாகிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த 2026 இந்த ஜூலை மாதத்தில் 27 அன்னைக்கு சனி பகவான் வக்ரமாகிறார். அப்போ கிட்டத்தட்ட இந்த ஜூலை 27 வக்ரமாகிறவர் டிசம்பர் மாதம் 11 வரைக்கும். அப்போ ஜூலை மாதத்தில் இந்த மாதத்தில் ஒரு 5 நாள், அடுத்தது ஆகஸ்ட் மாதத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 31 நாள், செப்டம்பர் மாதத்தில் ஒரு 30 நாள், அக்டோபரில் ஒரு 31 நாள், நவம்பரில் ஒரு 30 நாள், டிசம்பரில் ஒரு 11 நாள். இது எல்லாம் கால்குலேஷன் பண்ணும்போது 138 நாள், அதாவது ஒரு 4.5 மாதம். இந்த 4.5 மாதத்துக்கு வந்து பார்க்கும்போது இந்த சனி வந்து வக்ரம் அடைஞ்சிட்டாருன்னு வச்சுக்கோங்களேன், கும்பராசிக்கு ஒரு அமோகமான ஒரு நேரம் தான் நான் சொல்லுவேன். அப்போ தமிழுக்கு எப்பாகிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழ் மாதம் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஆடி மாதம் 10ஆம் தேதி. அப்போ ஆடி மாதம் ஆவணி, புரட்டாசி, ஐப்பசி, கார்த்திகை, மார்கழி, அதாவது தை என்கிட்ட சொல்லணும் அப்படின்னா சாரி கார்த்திகை மாதம் 23ஆம் தேதி வரைக்கும். சரிங்களா? அப்போ ஆடி, ஆவணி, புரட்டாசி, ஐப்பசி, கார்த்திகை 23ஆம் தேதி. அப்போ கிட்டத்தட்ட இந்த 4.5 மாதம். அப்போ பொதுவாகவே எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா இந்த 4.5 மாதம், ஏன்னா கும்பராசிக்காரங்களுக்கு வந்து இப்போ பார்த்தீங்கன்னா 7 சனி நடந்துட்டு இருக்கு. அதுலேயும் பாத சனி. பாத சனின்னா என்ன அப்படின்னா, ஒரு மனிதனுக்கு சனி பிடிக்கும் போது ஃபர்ஸ்ட் 2.5 வருஷம் விரை சனி, பிறகு வரக்கூடிய 2.5 வருஷத்துக்கு பார்த்தீங்கன்னா ஜென்ம சனி, பிறகு வரக்கூடிய 3வது சனி தான் அதாவது பாத சனி. அப்போ உங்களுக்கு எத்தனை வருஷம் ஆகுது? விரைச்சனி 2.5 வருஷம் முடிஞ்சுது, ஜென்மச்சனி 2.5 வருஷம் முடிஞ்சுது, பாதச்சனின்றது 1.5 வருஷம் முடிஞ்சுது. கிட்டத்தட்ட 6.5 வருஷமா கும்பராசிக்காரங்களுக்கு இந்த 7.5 சனியை அனுபவிச்சுட்டு இருக்கிறீங்க. நல்லதை அனுபவிக்கலாம், தப்பு இல்லை. ஆனால் கெட்டதெல்லாம் நீங்கள் அனுபவிச்சுட்டு இருக்கிறீங்க. 7.5 சனி பொறுத்த வரைக்கும் கண்டதும் தண்டம் பண்ணி, கைப்பொருள் விரயம் பண்ணி, பண்டவோர் நாட்டை விட்டு வனவாசம் போகாத கொடுமையா சிரமத்தை இப்போ அனுபவிச்சுட்டு இருக்கிறீங்க. கல்லோடு அரிசி வாயில் போட்டுக்கிட்டு துப்பனா அரிசி போகுது, முழுங்குனா கல் போகுது, மெல்லனா பல்லு போகுது. அந்த மாதிரி நிலைமை தான். சரிங்களா? எதை சாப்பிட்டா நம்ம பெத்தம் தெளியுமோ அப்படின்ற மாதிரி தான் இன்னைக்கு கும்பராசிக்காரங்க இருக்கிறீங்க. அப்படியாப்பட்ட கும்பராசியில பிறந்த உங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஒரு மோசமான ஒரு நிலைமை தான் இன்னைக்கு இந்த பாத சனி. இதனால எனக்கு தெரிஞ்சு நிறைய பேருக்கு வந்து வேலை பறிப்பு இருக்கும், வேலை இல்லாமல் இருப்பீங்க, நிம்மதி இல்லாமல் இருப்பீங்க, மன உளைச்சல் இருப்பீங்க, தொழில் கெட்டு போச்சு, மதிப்பு மரியாதை பேரும் புகழும் அந்தஸ்து கௌரவம் இதெல்லாம் கெட்டு போச்சு. பொதுவாக பார்த்தீங்கன்னா எதை சாப்பிட்டா நான் பெத்தம் தெளின்ற மாதிரி உட்காந்துருக்கிறேன். இதுதான் உண்மை. ஏன் சொல்ற அப்படின்னா, கும்பராசிக்காரங்களுக்கு கிட்டத்தட்ட சொல்லும் அப்படின்னா மதுனு மேல இருக்கிற பூனை மாதிரி உட்காந்துருக்கிறீங்க. எந்த பக்கம் தாவறது தெரியாம உட்காந்துருக்கிறீங்க. இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் இருக்கக்கூடிய கும்பராசிக்காரங்களுக்கு இந்த 4.5 மாதம் இந்த சனியினால உங்களுக்கு தொல்லை கிடையாது. ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கோங்க, உங்களுக்கு வந்து நவகிரகன்னு சொல்லக்கூடிய 9 கிரகங்கள் இருந்தாலும் ஆனால் ஒரு இந்த சனிக்கு ஈடு கட்டுறதுக்கு ஒன்றான கிரகம் இல்லை. குரு கொடுப்பார், அவர் எவரை தடுப்பார்னு சொல்லுவாங்க. ஆனால் சனி ஒன்று தடுத்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், எவர் கொடுப்பார்? அரசனையே ஆண்டியாக்கக்கூடியவர் யாருன்னா சனிதான். சனி பகவான் பொறுத்த வரைக்கும் இப்போ உங்களுக்கு நடந்துட்டு இருக்கிறது 7.5 சனியிலேயே பாத சனி. இன்னும் 1 வருஷம். நெக்ஸ்ட் அடுத்த வருஷம் ஜூலை மாதம் 2027 ஜூலை மாதத்துல சனி வந்து பெயர்ச்சாகிறார். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா மீனத்திலிருந்து மேசத்துக்கு மாறுறாரு. அப்போ மாறும்போது தான் உங்களுக்கு முழுமையாக இந்த 7.5 சனி முடியுது. அப்போ அது வரைக்கும் நான் கஷ்டத்தை அனுபவிச்சு தான் ஆகணுங்களா அப்படி பார்த்தா கிடையாது. இந்த சனி வக்ரமாகும் போது சனி வந்து என்ன பண்ணுவார்னா ரிபேஸில் வருவார். அப்போ என்ன பண்ணுவார்னா இயல்புக்கு மாறாக ஒரு வேலை செய்வார். வக்ரம்னா முதல்ல என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க, இயல்புக்கு மாறாக வேலை செய்யறது.
சரிங்களா? அப்ப இயல்புக்கு மாறாக வேலை செய்யும்போது என்ன பண்ணுவாருன்னா, இப்போ உங்களுக்கு கஷ்டத்தை மட்டும் தானே கொடுத்துட்டு இருக்கிறாரு, அப்ப நல்லது கொடுப்பாரு. அப்ப முதல்ல என்ன நல்லது கொடுப்பாரு அப்படின்னு பார்த்தா, முதல்ல உங்களுக்கு கொடுக்கக்கூடியது என்ன கொடுப்பாருன்னா, தொழில் இருக்கிற தடைகள் விலகும். தொழில் இருக்கிற தடைகள் விலகும், தொழில் இருக்கிற பிரச்சனைகள் சரியாகும், தொழில் இருக்கிற கருத்து வேறுபாடுகள் சரியாகும், மொத்தல வேலையில இருக்கக்கூடிய சஞ்சலங்கள் சரியாகும். அதனால வேலையில இருக்கிற பிரச்சனைகள் முதல்ல சரியாகும். ஃபர்ஸ்ட் விஷயம், வேலையில் இருக்கிற பிரச்சனை சரியாகும். ரெண்டாவது, சொந்த தொழில் செய்துக்கிட்டு சரியான வளர்ச்சி இல்லாம, வாழ்வாதாரம் நல்லா இல்லாம, பண கஷ்டத்துல, பணம் முடக்கடியில, கடன் பிரச்சனை கழுத்து பிடிக்கிற மாதிரி ஏதோ பிறந்தோம் ஏதோ வாழ்ந்துட்டு இருக்கிறோம், பிறந்ததுக்கு ஒரு அர்த்தம் இல்லாம வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கிறோங்க சார் அப்படின்னு சொல்றவங்களுக்கு நிச்சயமா இது ஒரு அற்புதமான ஒரு சனி வக்கரமா இருக்க போகுது. இதில் நான் சொல்றது உங்களுக்கு என்னன்னா, வேலையில் இருக்கிற தடைகள் முதல்ல விலகும். படிச்சுட்டு வேலை தேடிட்டு இருக்கிறவங்களுக்கு வேலை வாய்ப்புகள் நல்லா அமையும். அதே மாதிரி பார்த்துட்டீங்கன்னா, இந்த யூடியூப்பு, இன்ஸ்டாகிராம், மீடியா, ஆன்லைன் பிஸ்னஸ், இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது மீடியாவில் இருக்கிறவங்களுக்கு எல்லாமே இது ஒரு அற்புதமான ஒரு வாய்ப்பாக இருக்க போகுது. சரிங்களா? அதே மாதிரி நல்ல ஒரு போஸ்டிங், நல்ல வேலையில் இருக்கிறவங்க, எனக்கு சம்பளம் உயர்வு இல்லை, ப்ரமோஷன் இல்லை, எனக்கு எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாத சார், நான் இன்னுமே ஏதோ ஒரு கடமைக்காக வேலை செஞ்சுட்டு இருக்கிற மாதிரி இருக்குன்றீங்களா, நிச்சயம் நல்லா இருக்கும். அதனால தொழில் பிரச்சனை சரியாகும், ஹெல்த் பிரச்சனை இருந்தாலும் கண்டிப்பாக சரியாகும். ஏன்னா சனினால நிறைய பேருக்கு உடல் உபாதைகள், அப்பா நல்லா இருந்தா அம்மா நல்லா இல்லை, அம்மா நல்லா இருந்தா மனைவி நல்லா இல்லை, மனைவி நல்லா இருந்தா குழந்தைங்க நல்லா இல்லை, யாருக்காவது ஒருத்தருக்கு பிரச்சனைங்க மாறி மாறி வருதுங்க. இப்போ கூட ரீசனாக கூட ஹாஸ்பிட்டல் போய் செலவு பண்ணணுங்க சொல்கிற அளவுக்கு தான் இருக்கும். அந்த தொல்லை இதுக்கு மேலே உங்களுக்கு கிடையாது. 4.5 மாதத்துக்கு ஒரு அற்புதமான ஒரு வாய்ப்பு உங்களுக்கு அமைய போகுது. சுப காரியங்கள் தள்ளி தள்ளி போயிட்டு இருந்தா கூட இப்போ சுப காரியங்கள் கண்டிப்பாக நடக்கும், நம்பிக்கை இருக்கலாம். சரிங்களா? அதனால எனக்கு தெரிஞ்சு சுப காரியங்கள் நடக்கும், தொழில் நல்லா இருக்கும், ஹெல்த் பிரச்சனை சரியாகும். அதே மாதிரி இந்த வெளிநாடு வெளி மாநில முயற்சி எடுத்துட்டு இருக்கிறவங்களுக்கெல்லாம் இது ஒரு அற்புதமான வாய்ப்பு. ஏன்னா இதுக்கு முன்னாடி போய் ஒரு இடத்துல நீங்க ஜாதகம் ஒரு விஷயம் பண்ணலாமா வேண்டாமா ஜாதகம் கேட்டிருந்தீங்கன்னா கண்டிப்பா வேண்டான்னு தான் சொல்லியிருப்பாங்க. சனி நடக்குதுங்க வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஆனா இப்ப நீங்க முயற்சி எடுங்க, கண்டிப்பா அது உங்களுக்கு நல்லது நடக்கும். சரிங்களா? ஏன்னா இந்த மாதிரி நேரம் உங்களுக்குன்னு உண்டான நேரம். சரிங்களா? உங்களுக்காகவே நடக்கக்கூடிய, எனக்கு தெரிஞ்சு இது ஒரு வக்கரமனே நான் சொல்லுவேன். ஏன்னா ரொம்ப மன அழுத்தத்தில் இருக்கிறீங்க, ரொம்ப கஷ்டத்தில் இருக்கிறீங்க, ஒரு கேப் வேணும் இல்லை? அது மாதிரி பார்த்துட்டீங்க அப்படின்னா இது உங்களுக்கு ஒரு கேப்பாக இருக்க போகுது, ஒரு இடைவெளியாக இருக்க போகுது. நிச்சயமா இந்த மாதிரி ஒரு அற்புதமான வாய்ப்பு கண்டிப்பாக பயன்படுத்திக்கோங்க. இந்த மாதிரி நேரத்தில் வரும்போது 2 விஷயத்தை மட்டும் பாருங்க. ஒன்று, உங்கள் சுய ஜாதகம் நல்லா இருக்கா? ஏன்னா உங்கள் சுய ஜாதகம் நல்லா இருந்துருச்சுன்னா நிச்சயமா உங்களுடைய வளர்ச்சி நல்லா இருக்கும், உங்களோட வாழ்வாதாரம் நல்லா இருக்கும். ஏன்னா எல்லாருக்கும் எல்லா எதிர்பார்ப்பும் எல்லா நேரத்திலுமே இருக்கிறது இல்லைங்க. படிக்கிற குழந்தைங்களுக்கு படிப்பு நல்லா இருக்குமான்றது எதிர்பார்ப்பு, கல்யாணம் ஆகாத இருக்கிறவங்களுக்கு கல்யாணம் ஆகுமான்ற ஒரு எதிர்பார்ப்பு, கல்யாணம் ஆகி குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு குழந்தை இருக்குமான்ற ஒரு எதிர்பார்ப்பு, அதே மாதிரி தொழில் இல்லாமல் சிரமப்படுறவங்களுக்கு தொழில் நல்லா இருக்குமான்ற எதிர்பார்ப்பு, அதே மாதிரி பார்த்துட்டா ஒரு வீடு வாசல் இல்லாதவங்களுக்கு வீடு வாசல் கட்ட முடியுமான்ற ஒரு எதிர்பார்ப்பு. இது எல்லாத்துக்குமே இப்போ வந்து கும்பராசிக்காரர்கள் நடக்க நான் சொல்ல முடியுங்களா? அவங்களுடைய ஜாதகம் எப்படி இருக்குது, அவங்களுடைய விதி எப்படி இருக்குது, முதல்ல அது பாருங்க. ரெண்டாவது, இந்த சனி வந்து 6.5 வருஷமா சிரமப்பட்டு இருக்கிற உங்களுக்கு இந்த சனி வக்கரமாகக்கூடிய காலகட்டத்தில் உங்களோட குலதெய்வத்தினுடைய கோயிலுக்கு போயிட்டு வாங்க. உங்களுடைய முறை எப்படியோ அந்த மாதிரி சாமி கும்பிட்டு விபூதிட்டு வாங்க. நிச்சயமா சொல்றேன், உங்களுக்கு பிடிச்ச கஷ்டங்கள் எல்லாமே சரியாகும். அனுபவிச்சு பார்த்து சொல்லுங்க. நன்றி.